ஏன் சீத்தை கோட்டை தாண்டனா? ஏன் நம்ம பிள்ளைங்க கோட்டை தாண்டுது? ஏன் இந்த நிர்வாகம் கோடு போடுது? ஏன் டீச்சர் தாண்டாங்க? டீச்சர் கோடு போடுறாங்க, பிள்ளைங்க ஏன் தாண்டாங்க? டீச்சர்ஸ் உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க ஏன் தாண்டீங்க? அம்மா அப்பாவுக்கு கோடு போடுறாரு, அப்பா ஏன் தாண்டார்? அப்பா அம்மாவுக்கு கோடு போடுறாங்க, அம்மா ஏன் தாண்டாங்க? ஒரே ரகசியம் தான். ஒருவேளை சீதை தனக்கு தானே கோடு போட்டு இருந்தால் தாண்டி இருக்க மாட்டாள். யாரோ போட்டாங்கிறதுனால தான் தாண்டனா. நமக்கு நாமே கோடு போட்டுக் கொள்வோமா? இந்த ஜெனரேஷன் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்குங்க. நான் யூசுவலா இத மேடைக்கு கொண்டு வரதை விட்டுட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த மேனுவலுக்கு மாறிட்டேன், டிஜிட்டல் எல்லாம் இருந்துட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிகேஷன் மட்டும் தான், கான்வர்சேஷன் கிடையாது, மாறிட்டேன். எனக்குள் நானே ஒரு விதையை போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நானே மாறிட்டு இருக்கிறேன். ஐ எம் a busiest speaker, I am a professor. இது ஆபீஸ். இதிலிருந்து கொஞ்சம் விலகி இருங்கள். 10 மணிக்கு மேல ஸ்கிரீன் தானா ஆஃப் ஆயிடுது. நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள போனோம்னால 7-8 क्वेश्चनக்கு பதில் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். 3 மாதத்திற்கு முன்னால் வரைக்கும் என்னுடைய ஸ்கிரீன் டைம் ஒரு நாளுக்கு 11 மணி நேரம் இருந்தது. இன்னைக்கு நான் காட்டுறேன், ஐயா கிட்ட காட்டிட்டு போறேன், 2 மணி நேரமா நான் குறைச்சிருக்கேன். 2 hours. 10 மணிக்கு மேல நான் ஓபன் பண்றது இல்ல. மிக முக்கியமான கால் எது இருந்தாலும் ஆஃப்டர் மார்னிங் 7 தான். நமக்கு நாமே சில கோடுகள் போட்டுக் கொள்ளாமல் மிக உதாரண புருஷர்களாக, உதாரண பெண்களாக நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் இருக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு நடந்தது காலேஜ்ல. ஒரு பொண்ணு வந்தா, பேரழகா இருக்கிறா, வயசு அப்படி. ஆனா அந்த பொண்ணுடைய டிரெஸ் வந்து அவ ரொம்ப அழகா வெளிப்படுத்துறா. அவ மெட்ரோ ட்ரெயின்ல தான் வரா. கிளாஸ்ல 2 மார்க் தான் வாங்கியிருக்கா, டெஸ்ட்ல ஃபுல்லா. ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்றா. அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். கூப்பிட்டு பேசும்போது அந்த குழந்தைய பற்றி ஒரே ஒரு குறிப்பு கொடுத்தேங்க. நான் ஒன்னும் செய்யாதீங்க, டார்க் லிப்ஸ்டிக் போட அனுமதிக்காதீங்க காலேஜ்க்கு வரும்போதுன்னு சொன்னேன். அந்த அம்மாவுடைய ரியாக்ஷன் வாஸ் நாட் குட். ஏன் போட்டா என்னன்னு கேக்குறாங்க அந்த அம்மா. யாரு? பெற்ற தாய் கேக்குறா. எங்க அம்மாங்க, உலக புகழ் பெற்ற பேச்சாளருடைய தாய் எங்க அம்மா. நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு கண்மை போட்டுட்டு வெளியில வரும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுச்சு, இந்த தந்தா கிட்டக்க கேட்டுச்சு. நல்ல மேக்கப் போட்டு போற பரவி சுல்தானா, எங்க போற? மீட்டிங் போற. கேமரா எல்லாம் இருக்கும்ல, ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? ஆமாமா பண்ணுவாங்க. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. கேமராக்கு முன்னால அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி பர்மனண்டா ஒரு கேமரா இருக்கு, அது நம்மளையே பார்த்துட்டு இருக்கு. கடவுளை சொல்றாங்க, அது முன்னால அழகா இருக்கு. என்ன வயது எனக்கு, அந்த அம்மாக்கு வயது என்ன? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் ஊரெல்லாம் சொல்றேன். நான் செருப்பு போடும்போது எங்க அம்மா ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க வீட்டுல, 30 வருஷமா இருக்கு அந்த கண்ணாடி. செருப்பு போடும் பொழுது அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் வெளியேறணும். ஏன் தெரியுமா? சொல்லப்படாத இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, உன்னை இப்படித்தான் உலகம் பார்க்க போகிறது, உலகம் பார்ப்பதற்கு முன்னால் நீ எப்படி இருக்கிறாய்னு முழு உருவத்தில் நீ பார்த்துட்டு போ. இப்படித்தானே பேரண்டிங் பண்ண முடியும். பேரண்டிங்ன்றது என்னது? தாயாக இருப்பது என்னது? தந்தையாக இருப்பது என்னது? எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துப்பா மாதிரி எல்லாம் ஸ்கூல்ல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்களா? இல்ல. எந்த குழந்தையாவது இந்த மேடையில் பரிசு வாங்குகிறது என்றால் அது வெறும் ஆசிரியர்களால் மட்டுமே சாத்தியமாகவில்லை. அவர்களுடைய வீட்டு சூழல், பெற்றோர்கள் தான் முதலில் பாராட்டிற்குரியவர்கள். அவர்கள் சரியாக இருந்தால் மட்டுமே தான் குழந்தைகள் இங்கே ஜெயிக்க முடியும். ஏன்னா நமக்கு 36 குழந்தைகள், 42 குழந்தைகள், 50 குழந்தைகள் தான், அவங்க எல்லாரும் ஜெயிக்கணும் தான் நாம நினைக்கிறோம். ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை ஜெயிக்குதுன்னா அம்மா அப்பா கூடுதலா சிறப்பா இருக்காங்கன்னு அர்த்தம். பெற்றோர்களை நீங்கள் சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மா பேசுவதை அப்பா மறுக்காதீர்கள், அப்பா பேசுவதை அம்மா மறுக்காதீர்கள். 2 பேரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டையை குழந்தைகளை வைத்து விளையாடினால் குழந்தைகளினுடைய வருங்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பதனை பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தொண்டை கட்டி இருந்ததுங்க. இந்த மாதிரி பேசி பேசி தொண்டை கட்டிடும். சில டைம்ல காத்து தான் வரும். ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க, போயிருந்தேன். காத்து தான், ஒண்ணுமே வரல, வாய்ஸே வரல. அந்த வீட்டுல விருந்து வைக்கிறவங்க கிட்ட சொன்னேன், அவர் கிட்ட வந்து கேட்கிறாரு, இப்பவே வேணுமா அப்புறமா கொடுக்கவா? ஓ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்க, நீ நல்லா தானே பேசுவ, பேச. குழந்தை தான் நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பேசும்.
நாம திருப்பி குழந்தை கிட்ட குழந்தை மாதிரி பேசக்கூடாதுன்னு எந்த தாய் தகப்பனுக்கு புரிந்து போகிறதோ அந்த தாய் தகப்பன் மிக ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். குழந்தை நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசவே கூடாது. அது மாதிரி ஏமாத்துற ஜீவன் 800 கோடி மக்கள்லயே நம்ம வீட்டுல மட்டும் தான் இருக்கு. நான் என் வீட்டை வச்சே சொல்றேன். என்ன ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா எப்படி தெரியுமா அங்க மூஞ்சி வச்சுக்கிறாரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெத்தெடுத்து டவல்ல சுத்தி இப்படி வெளியில எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்ததுல அப்படியே இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டு ஏதாவது எதிர்த்து பேச முடியும்? ஐயோ பிள்ளையாச்சேன்னு தோணும். அங்கதான் நம்ம வீழறதே. என் அம்மாவுக்கு தோணலையே. என் அம்மா அப்படி வளர்த்தெடுத்துச்சு என்ன. நான் என் பிள்ளையிடத்தில் அவ்வளவு கடுமையாக இருக்க முடிய மாட்டேன் என்கிறது வேறு எப்படியான வழியை நான் தேர்ந்தெடுப்பது? பெற்றோராக இருப்பது ரொம்ப சிரமம். ஒண்ணு செய்யுங்க, நிறைய பேசுங்க பிள்ளைகள் கிட்ட. கஷ்டம்தான். பாருங்களேன், கணவர் முதல்ல மனைவி கிட்ட பேச மாட்டேங்கிறாருங்க. இதுக்கெல்லாம் கை தட்டிராதீங்க. ஏதாவது கேட்டா பதில் வருதா? இன்னைக்கு ஆபீஸ்ல என்னங்க நடந்தா? எல்லாம் சரிதான். சாப்பாடாச்சா? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? நாளைக்கு ஏதாவது செலவு காசு வேணுமா? இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க, தூங்க. இது சொல்றதுக்கு வீட்டுக்கு வருவாரு ராத்திரி 10:30 மணிக்கு. பேசுறதே இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களை. பெண்களை பார்த்து கேட்கறீங்களா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் என்ன வேணும்னு. நீங்க உட்காந்து பேசணும். என்னென்ன நடந்ததோ எங்க கிட்ட கேட்கணும். நீங்களும் பேசணும். என்ன வேலை இருக்கோ அவளுக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. we understand more, we know less. எங்களுக்கு குறைவாகத்தான் தெரியும், ஆனால் புரிந்து கொள்ள முடியும் எங்களால். நாங்கள் புரிந்து கொள்வோம். உட்கார்ந்து பேசுவதே கிடையாது. குழந்தை இடத்தில் பேசுவதே கிடையாது. என்கிட்ட ஒரு நாள் என் குழந்தை சொன்னதை சொல்லிட்டு நான் 2-3 விஷயங்களை சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கிறேன். பைக் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனா என் பையன் வக்கீலுக்கான இன்டர்ன்ஷிப் BLLB ஆனர்ஸ். அவரு 4th இயர்ல அவர் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ற. அன்னைக்கு நைட் வந்து என்னன்னு தெரியல, என் பிள்ளை அழாது, கண்ண கண்ணீர். என்னென்ன நடந்ததோ எங்க கிட்ட கேட்கணும். நீங்களும் பேசணும். என்ன வேலை இருக்கோ அவளுக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. we understand more, we know less. எங்களுக்கு குறைவாகத்தான் தெரியும், ஆனால் புரிந்து கொள்ள முடியும் எங்களால். நாங்கள் புரிந்து கொள்வோம். உட்கார்ந்து பேசுவதே கிடையாது. குழந்தை இடத்தில் பேசுவதே கிடையாது. என்கிட்ட ஒரு நாள் என் குழந்தை சொன்னதை சொல்லிட்டு நான் 2-3 விஷயங்களை சொல்லிட்டு போய் உட்கார்ந்துக்கிறேன். பைக் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போனா என் பையன் வக்கீலுக்கான இன்டர்ன்ஷிப் BLLB ஆனர்ஸ். அவரு 4th இயர்ல அவர் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ற. அன்னைக்கு நைட் வந்து என்னன்னு தெரியல, என் பிள்ளை அழாது, கண்ண கண்ணீர். அழுதுட்டு இருக்கான் பிள்ளை. நான் பதறிட்டேன். தம்பி என்னடான்னு கேட்டேன். ரொம்ப மழைமா, நான் ரொம்ப தூரம் போக வேண்டி இருந்தது, போனாலும் வேலை நடக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு என்னமோ சொல்றான். ஃபுல்லா உடம்பெல்லாம் அந்த வண்டியில சேர் ஆயிடுச்சு போல இருக்கு. அவன் வெள்ளை ஷர்ட் பிளாக் பேண்ட் தானே போடுவாங்க, ஃபுல்லா சேர் ஆயிடுச்சு. என்னமோ அவன் ஒரு என்னங்க வயசு இருக்கும் அந்த டைம்ல அவனுக்கு? இப்போ 24 23 பிளஸ். இப்போ 20 வயசு. அழுகுறாங்க உள்ள. நான் அவனை பார்த்து சொன்னேன், நாளையில இருந்து கார் எடுத்துட்டு போயிடுறான்னு. கோபப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவன். நான் உங்ககிட்ட கார் கேட்டனா? உடனே தீர்வு சொல்றீங்க. என் பிரச்சனையை கேளுங்க, அது போதும். நீங்க உங்க உதவி எனக்கு வேணாங்கிறான். அப்போதாங்க பேரண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒன்று அவர்களுக்கு செலவு செய்வதோ, அவர்களை பாதுகாத்துக் கொள்வதோ, அவர்களை பார்த்துக் கொள்வதோ போதும் என்று பெற்றோராக நினைப்பது தவறு. அந்த குழந்தை இடத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும். அதன் மனதில் இருப்பதை கேட்கக்கூடிய பேரண்ட் அந்த குழந்தை மிக மிக ஆழமாக அதை எதிர்பார்க்கிறது என்கின்ற பேருண்மையை நான் தெரிந்து கொண்ட வினாடி அது. அம்மா NVU நான் ஒரு வாட்டி 17 வயசுல ஏன்பான்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சது செய்யறல்ல, பயணம் பண்றது பிடிக்கும், மேடையில பேசுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும், செய்யறல்லம்மா நீ, சரி நீயும் செய், உனக்கு பிடிச்சதை செய். எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையம்மா. கிரிக்கெட் கொஞ்ச நேரம் பிடிக்குது, சினிமா பாக்குறது பிடிக்குது, இதெல்லாம் பிடித்தம் இல்லையம்மா. லைஃப் வேற இல்ல, நீ லைஃப் பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டியம்மா, எனக்கு சொல்லி கொடுமான்னா. இவ்வளவு பெரிய கேள்விங்க அது. வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லிக் கொடு என்று கேட்கக்கூடிய குழந்தை நம் வீடுகளில் இருக்கிறது. ஆனால் அவர்களை நாம் மதிப்பதே இல்லை. நான் இன்னைக்கு ராத்திரி நீங்க டைரியில எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன், நைட்ல போய் எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகள் உங்கள் இடத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள், வளர்வதற்காக இல்லை.
அவர்கள் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று போராடாதீர்கள். அவர்களை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். எவ்வளோ முத்தலா வளர்த்து விட்டுறோம் நாம. குழந்தைகளை குழந்தைகளாக வைத்துக் கொண்டிருப்பது அடிப்படையில் நம்ம புத்தி இருக்குல்ல, இந்த புத்தி தான் எல்லாங்க, எல்லாமே இதோ இங்கதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஒரு சக்தி நிலை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, அது நம்ம இயக்குகிறது. இந்த இவ்வளவுதான் இருந்தோம், பறக்கும் போது இவ்வளவு பெருசா இருக்கும், அப்படியே போக போக அப்படி கரைஞ்சி மறுபடியும் போயிருவோம், எங்க போவோம் தெரியாது, ஏதோ ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன் நான், நம்புங்க, இந்த ஸ்கூல்ல நம்புங்க. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, உண்மையா சொல்றேன், நம்ம குழந்தைக்கு 2 முகம் இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பாட்ஷா படம் பாத்தீங்களா? அவர் ஒரு கேபின்குள்ள போய் சொல்வார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு பேர் அதுங்களுக்கு இருக்கு. அது என்னங்கிறது டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு தெரியும், ஆனா சொன்னா நீங்க நம்ப போறது இல்ல. என் பிள்ளைக்கு பொய்யே சொல்ல தெரியாது, சூப்பரா சொல்லும். என் பிள்ளை யாரோடையும் சேராதுங்க, அதோட ஏதாவது சேர்ந்துருச்சுன்னா தாங்க இப்படி செய்யுது. எதோட சேர்ந்ததோ அதுங்க அந்த கேங்குக்கு லீடரே அதுதான். எங்களுக்கு தெரியாதா? நாங்க சொன்னா நம்புங்க. ஏதேனும் ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, டினை பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து இந்த விஷயங்களை, பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றி கேட்டுக்கொள்வது என்பது புத்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியங்க. புத்தி. ஒரு வயதான ஒரு அம்மா இருந்துச்சு, 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அது எங்க பாம்பு யார் கடிச்சாலும் மருந்து சொல்லிரும். 15 வயசுல ஆரம்பிச்சது வேலைய, 50 வயசு பண்ணிருக்கு இந்த வேலையை, 65 வயசு. அதுக்கு பாம்புகள் எல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சா, என்னடா இது நம்ம யாரை கடிச்சாலும் இந்த கிழவி மருந்து சொல்லிருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த கிழவிய ஒரு நாள் கடிச்சிருச்சு. அந்த கிழவி கீழே கிடக்குது. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பியூரா டீச்சரா இருக்கிறது என்னங்கிற ரகசியம் தெரிந்து கொண்டேன். ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் உன்னதங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பெயர் தான் ஆசிரியம். பாருங்க, அந்த அம்மா கீழே கிடக்குது, வாயில நொர. பக்கத்துல இருந்து கேக்குறாங்க, என்ன பாட்டி பாம்பு கடிச்சிருச்சானா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? கட்டு வீரியனா? இல்ல, கண்ணாடி வீரியனா? ஆமா. மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திரும். எங்க பாட்டி வச்சிருக்க? அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருச்சு. செத்தாலும் சாவேனே தவிர எனக்கான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகம். இதில் நீங்கள் படிக்க வேண்டுமா இல்லையா? படித்ததை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? ஒரு சிறிய வயது சிறுவன் கல்வி கற்பதற்காக போகிறான். அவருடைய உருவ லட்சணத்தை பார்த்து குரு சொல்கிறார், கையை நீட்டு. கையை நீட்டுகிறான். உன் கையில படிப்பு ரேகை இல்ல, உனக்கு படிப்பு சொல்லி தர முடியாது, போயிருன்ற. அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, இடுப்புல ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தான், குட்டி கத்தி. கத்தி எடுத்து அவர்கிட்ட காட்டி கேட்கிறான், சார் எங்க சார் வரும் அந்த கோடு? இதோ இப்படி இருக்கும் பாரு, இவங்களுக்கெல்லாம் இருக்கு பாரு, உனக்கு இல்ல பாரு, உன்னால கத்துக்க முடியாது. உடனே கையில இருக்கிற கத்தியால் அப்படியே ஒரு கோடு போட்டு, இப்ப வந்துருச்சு சார், இப்ப பாடம் சொல்லி தருவீங்களான்னு கேட்டவன் சாணக்கியன். பல சாம்ராஜ்யங்கள் அவன் சொற்களில் எழுந்து நின்றன. இதுவரைக்கும் அவன் வாழ்ந்து பல்லாண்டுகள் கழித்ததற்கு பிறகும் சாணக்கியன் என்கின்ற சொல்லை நீங்கள் சொன்னால் அறிவுபூர்வமான விசாரணை என்கின்ற ஒரு பொருளுக்கு இந்த சமூகம் வருகிறது என்றால், கல்வி என்பது வெறும் பாடத்தை மனனம் செய்வது அல்ல, அதை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்து காட்டுவது. தலைமை குணம் என்பது என்ன? லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? எல்லாருக்குமே லீடரா இருக்கிறதா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். உங்களுக்கு நீங்க நல்ல லீடரா? உங்களை நீங்கள் நிர்வகிக்கிறீர்களா? உங்க ஹெல்த், உங்க யூத், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க நிர்வகிக்கிற. உங்க வீட்டுல குழந்தை வந்திருக்கு, நிர்வகிக்கிறோமா? சமீபத்தில் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன். அந்த ஸ்கூல்ல எல்கேஜி குழந்தை லஞ்ச் சாப்பிட மாட்டேங்குது 3 நாளா. அந்த டீச்சர் திருப்பி அனுப்புறாங்க லஞ்ச. அவங்க அம்மா கிட்ட ஒரு கொயரி இல்ல. 3வது நாள் அந்த டீச்சருக்கு பொறுக்கல. என்ன பண்ணுச்சு தெரியுமா? போன் பண்ணாங்க பெற்றோருக்கு. அந்த அம்மா பதில், ரெக்கார்ட் பண்ணப்பட வேண்டிய பதில் என்ன தெரியுமா? அந்த அம்மா சொன்னாங்க, 3 நாளா சாப்பிடலையா?
வீட்டுல சாப்பிட்டுறாளே, ஒரு வேலை செய்றீங்களா மேடம்? என்ன கையில போன் வச்சிருக்காங்களா யாராவது? அத கொடுங்க, சாப்பிட்டுருவா. ஸ்கூல்ல எல்கேஜி குழந்தைக்கு டீச்சரு போன் கொடுக்கணும் சாப்பிடுறதுக்கு. இது எக்ஸாமினேஷன்ல பிட்டு கொடுக்கிற மாதிரி. என்ன பழக்கம்? எங்கே இருக்கிறது தலைமை குணம்? நம்மை நாமே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற தலைமை குணம் என்பது என்ன? எதாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது தானே. நான் பல நேரங்களில் சொல்வேன், சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது தெரியுமா? அது விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்பட்டாலும் விஷத்தினால் பாதிப்படைவதில்லை, அதனால் சந்தன மரம் உயர்ந்தது. நமக்கு வருகின்ற தீயவற்றினால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறோம் நாம். படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஒரு ஆளுக்கு படிக்க முடியல, எப்படியோ வந்தார், பிசினஸ் பண்ணார். ஆனா ஆள் மனசுல ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருந்தது. நம்மள படிக்க உடலையே இவங்க 3 ஸ்கூல் கட்டிட்டாருங்க. இவருதான் பிள்ளைகளை PhD வரைக்கும் படிக்க வைக்கிறாரு. எப்படி வந்தது? எங்க அப்பா எனக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? பர்வீன் சுல்தானா. பர்வீன்னா நட்சத்திரங்களின் கூட்டம். 7 7 ஸ்டார். சுல்தானா அரசி. நான் 7 ஸ்டார் இல்ல, 7 ஸ்டார் குயின் ஆஃப் 7 ஸ்டார்னு எங்க அப்பா பேர் வச்சார் எனக்கு. பேர் எப்படி வைக்கணும் பாருங்க. பொருள் பொறிந்து சொற்களை புரிந்து கொள்ளுதல். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லாருக்குமே லீடரா இருக்கணும்னு ஆசை தானே. எல்லா பெற்றோர்களுக்கும் தான் குழந்தை ஃபர்ஸ்டா வந்துடணும். அப்ப யார் செகண்டா வருது? எல்லாரும் ஃபர்ஸ்டா வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் மார்க் படிக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. அந்த சின்சியாரிட்டி இருக்குல்ல, அந்த சின்சியாரிட்டிக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படி சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை சொல்லி தரணும் தெரியுமா? எனக்கு ராமாயணம் மகாபாரதம் ரொம்ப பேசுவேன் நான். காரணம், அது நமக்கு வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல. வேத நூல்கள், உபனிஷதங்கள், புராணங்கள், வேத நூல்கள், இது எல்லாம் கோடிக்கணக்கானவர்கள் பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த தரவுகள், டேட்டாஸ், ஆவணங்கள். அதை நாம வாசிக்கின்ற பொழுது அந்த கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவர்களுடைய அந்த ஆழமான அந்த ஒரு வைர புள்ளி நமக்கு கண்ணில் படுது. உங்க பெற்றோர்களுக்கு சொல்றேன், இந்த ஸ்கூல் எப்படி கண்காணிங்க தெரியுமா? நான் அந்த ஸ்கூல் நல்லதுக்காக தான் சொல்றேன். அதை எப்படி கண்காணிங்க தெரியுமா? உங்க குழந்தையினுடைய டீச்சர் நல்லா படிச்சவங்களா இருக்காங்களான்னு பாருங்க. தப்பு இல்ல, ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, பார்க்கலாம். கலீல் கிப்ரான் சொல்கிறார், படித்த ஆசிரியரிடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்காதீர்கள், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் உங்கள் குழந்தைகளை ஒப்படையுங்கள். படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். நான் ராமாயணத்தை வாசிக்கிறேன், மகாபாரதத்தை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், குரானை வாசிக்கிறேன், தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், என் வேதம் என்று நான் நம்புகின்ற திரு குரானை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் புரிகின்ற பொழுது வாழ்க்கை வேறு டைமென்ஷன்ல உங்களை உயர்த்துது. சாதாரணமான வறுமையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து பசியோடும் பட்டினியோடும் 5 பிள்ளைகளோடு சேர்த்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு உடன் இருந்து வளர்ந்த ஒரு பெண் இன்றைக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்கிறேன். ஒரு டிக்கெட்டை நான் வாங்கினது கிடையாது. படித்ததை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? பாருங்க, ராமாயணத்துல ஒரு காட்சி. 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணு சீதை, பக்கத்துல யாரு? மிஸ்டர் ராம். 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. சாரிஸ்மெட்டிக் கப்பல், பியூட்டிஃபுல்லா இருக்காங்க 2 பேரும். அந்தி மாலை பொழுது. திடீர்னு ஒரு மான் வருது. சீதை பாக்குறா, ஹே இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறா. ராமன் இருக்கார்ல பக்கத்துல, எது அப்படி, see the deer is coming, it's so beautiful. ராம் சொல்றாரு, is it? முன்னால வந்துருச்சு. oh I want it அப்படிங்குது. இது யாரு? சீதை. எனக்கு வேணும். வைர வைடூரியத்தால இருக்கு, தங்க நிறத்துல பளபளத்துட்டு இருக்கு. மானு இவ்வளவு ஜொலிக்குது. மானு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மனைவி ஏதாவது கேட்டாள்னா கணவர் உடனே செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அம்மா அப்பாவா சேர்ந்து தானே வந்திருக்கிறீங்க. இப்ப புது கார்னு வச்சுக்கோங்களேன், புது கார் வைஃப்க்கு ஹஸ்பண்ட் திறந்து விடுறாருன்னா ரெண்டுத்துல ஒண்ணு புதுசுன்னு அர்த்தம். இந்த கார் புதுசா இருக்குன்னா இல்லன்னா கல்யாணம் பண்ண பொண்ணு புதுசா இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளம் ராமனுக்கு இல்ல. ராமன் இஸ் a real lover of சீதா. அவ சொன்னா என்னப்பா அது வேணும் அப்படிங்கிறா. இங்க பாருங்க ஓடி வரா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து சொல்றான் அண்ணி அது பொய்மான். உடனே சீதை ரியாக்ஷன் பாருங்க, பொய்மானா முன்னாலேயே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தண்டனை நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க பெற்றோர்களே, அதுக்கு முன்னால பல தவறுகள் நடக்கும். பல தவறுகள் நடக்காமல் ஒரு தண்டனை நமக்கு கிடைக்காது. ஒரே ஒரு தப்புக்கு பெரிய தண்டனை எல்லாம் வராது. தொடர்ந்து தப்பு செஞ்சிருப்போம் அந்த குறிப்பிட்ட மேட்டர்ல. இது பொய்மான்னு சொல்றான், பொய்மானா முன்னாலேயே இருக்குங்கிறான். அடுத்தது சொல்றாங்க அண்ணி நான் புடிச்சிட்டு வரேன், அண்ணன் அனுப்பாத, அண்ணன் பக்கத்திலேயே இருக்கட்டும். அவ சொல்றா நாயக நீயே பற்றி நல்குமேயால் நீயே புடிச்சிட்டா. ஏதாவது புருஷன் கிட்ட கேட்டா புருஷன் தான் வாங்கி தரணும், குழந்தைலாம் வாங்கி தரேன்னு வரக்கூடாது நடுவுல. சீத்தை சொன்னாங்க. அவ டீடைலா ஏன் நம்ம படிக்கணும்னா இதுக்காக தான் படிக்கணும். ராமன் போனவன் மாரிசனை கொன்றான். வந்த அரக்கனவன் ராவணனுடைய மாமன், மான் வடிவத்தில் வந்தான். சாகும் போது லக்ஷ்மணா சீதா அப்படின்ட்டு ராமன் வாய்ஸ்ல குரல் கொடுத்துட்டு செத்துட்டான். கான்ஸ்பிரசி, சதி. கேக்குறா சீத்தை, ஐயோ ராமனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போ. அப்ப கூட அலாரம் பண்றாங்க லக்ஷ்மணன், இல்ல இது ராமன் குரல் இல்லை, இது மாயமானினுடைய குரல். அண்ணி நீ நம்பு. இல்ல ராமனுக்கு ஏதோ ஆபத்து, நீ போல நான் தீ குளிப்பேன். அவன் போகும்பொழுது அனந்த ராமாயணத்துல தான் இருக்கு, கம்ப ராமாயணத்துல, துளசி ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல இது இல்ல. நான் தேடி பார்த்துட்டேன், இல்ல. ஒரு கோடு போட்டு சொல்றா, அண்ணி நான் வர வரைக்கும் இதுக்குள்ள இரு, நான் அண்ணனோட இதோ திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கோடு போட்டு போனா பாருங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராவணன் வந்துட்டான். பிச்சாந்தேகினா சோறு கொடுத்தாயினா, உள்ளவா சாமி சோறு போடுறேன், வெளியில வர முடியாத சூழல் இருக்கு, நான் சன்னியாசத்துல இருக்கிறேன், நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, நீ வெளியில வரலாம், நான் உள்ள வர முடியாது தாய், போட்டா போடு இல்லன்னா நான் சபிச்சுட்டு போயிருவேன். உடனே ஐயோ நமக்கு நம்ம புருஷன் வேற வெளியில போயிருக்காரு, இந்த சாபம் ஆகாதேன்னு வந்து கோட்டை தாண்டினாங்க. இதுவரைக்கும் சீதை செய்த பிழையாக சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா? லக்ஷ்மண ரேகா, லக்ஷ்மண ரேகா, லக்ஷ்மண ரேகா. சீதை கோட்டை தாண்டனா, சீதை கோட்டை தாண்டனா, சீதை கோட்டை தாண்டனா. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா ஒரு சிந்தனையை உங்க முன்னால வீசுற. சொற்கள் வலிமையானவைதான். நாம் நம் குழந்தைகளுக்கு டெய்லி சொல்லிக் கொடுக்கிறோம்ல, எத்தனை விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்வது, இந்த ஆசிரியர்கள் கிட்டையும் சரி, பெற்றோர்கள் கிட்டையும் சரி, உங்களுடைய மாணவருக்கோ உங்களுடைய பிள்ளைக்கோ ஏதேனும் ஒரு அறிவுரையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு இறை பிரார்த்தனையுடன் அந்த அறிவுரையை சொல்லுங்க. ஏன்னா சொல்லிட்டோங்கிற திருப்தி உங்களுக்கு வந்துருது, கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி, புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடுது. குழந்தைகள் மாணவர்கள் சொல்லக்கூடியவற்றை புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சமய பெரியவருங்க, சமய பெரியவர் ஒரு கிளி வளர்த்தாரு. அந்த கிளிக்கு டெய்லி மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. டெய்லி மந்திரம் சொல்லுச்சு கிளி. அது ரொம்ப நாளா இருக்கு அவர்கிட்ட. மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணார்னா சரசர சரசரன்னு சொல்லும். இப்படியே வளர்த்துக்கிட்டு இருந்தவர் நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் அவர் வீட்டை பூட்டாம வெளியில பக்கத்துல போயிட்டு வரலான்னு போனார் பாருங்க. அந்த கூண்டு கீழே தான் வச்சிருந்தார், மேல தொங்க போட்டு இல்ல, கீழே வச்சிருந்தார். ஒரு பூனை வந்துருச்சுங்க. சரியா? பூனை உள்ள நுழைஞ்சி கதவை திறந்து கிளியினுடைய கழுத்தை புடிச்சிருச்சு. இப்போ அந்த சமய பெரியவர் உள்ள நுழையிற, ஆனா கம்ப்ளீட்டா வாய் வந்து பூனையினுடைய வாய் அதனுடைய கழுத்தை பிடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல உயிர் போக போகுது, கிளியினுடைய உயிர் போக போகுது. சமய பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறக்கின்ற பொழுது நம்ம அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும், அப்படித்தானே? இப்போ அவ்வளோ சொல்லி கொடுத்த அந்த
கிளி சாவும்போது என்ன சொல்லிட்டு சாவுன்னு நினைக்கிறீங்க? மந்திரம் சொல்லிட்டா சாவும்? டைன் டைன்னு கத்திக்கிட்டு செத்து போச்சு. நாம் கற்பதெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நமக்கு சொல்லப்படுவதை கேட்பதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. சூழலுக்காக நாம் கேட்டுக்கொள்கிறோமே தவிர நம்முடைய ஆன்மாவிலே அந்த சொற்கள் நமக்கு கலக்குதா? இன்றைக்கு சத்குரு ஜக்வி வாசுதேவ் அவர்களுடைய ஒரு காணொளி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லி இருந்தாருங்க. ஐ வாஸ் ஃபேசினேட்டட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டேட்மெண்ட். சொல்றார், 33 வயசுல ஒரு மனிதனை சிலுவையில அறையிறாங்க. அவர் பேர் ஜீசஸ். 33 வயசுல கொலை செய்யப்படுவது என்பது ஒன்றும் சாதனை அல்ல. அந்த மனிதன் ஒன்றும் சாதிக்கல அதன் மூலமா. ஆனாலும் ஏன் அவர் இந்த உலகத்தில் மிக முக்கியமான மனிதரா இருக்கிறார்? அவர்கிட்ட ஏன் இறைத்தன்மை இருப்பதாக இத்தனை கோடி பேர் நம்புகிறார்கள்? ஒரு குவாலிட்டி தான் பேசினாருங்க. ஒரு குரு பேசுறார். நீங்க கேட்டுக்கங்க, கேட்டுக்க மறுத்துக்கோங்க. அவர் என்ன தெரியுமா பேசுறார்? அந்த உலகம் அவரை சாடுகிறது, அவரை அடிக்குது. அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் தெரியுமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாமல் செய்கிறார்கள் என்ற மனநிலையில் இருக்கார். மன்னிக்கிறார். இவருக்கு அகைன்ஸ்டா செஞ்ச எல்லா வேலைகளும் அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள், தெரிந்து கொண்டால் செய்ய மாட்டார்கள் என்று சொல்ற அதை பொறுத்துக்கிறார். சொல்லிட்டு அந்த குரு சொன்னார், இந்த உலகம் கசப்பை உமிழ்ந்தால் உடனே நாம் கசப்பாகி போகிறோம். இந்த உலகம் கோபப்பட்டால் உடனே நாம் கோபமாகி போகிறோம். இந்த உலகம் கசப்பை எண்ணினாலும், இந்த உலகம் கோபத்தை திணித்தாலும் நாம் நாமாக இருத்தல் என்பது இறைத்தன்மையில் ஒன்று. அதை ஜீசஸ் கிறிஸ்து செய்தார் என்று அவர் சொல்றார். நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். எது கல்வி என்றால், யார் எது நம்மை ப்ரோவோக் பண்ணாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமா? நம் குழந்தை எப்படி இருக்கிறதா? ஒரு காணொளி பார்த்து பதறி போன 20 வயது இளைஞன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான், என்ன கொலை பண்ணன்னு சொன்னா அதனால நான் பண்ணிட்டேன். 20 வயசுங்க. எப்படியான குழந்தைகளை நாம் வளர்க்கிற புத்தி இருக்குல்ல, இந்த புத்தியை ரொம்ப சரியா வச்சுக்கணும். இந்த புத்தியை சரியா வச்சுக்கிறதுனா என்னது? ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான். நம்மள யாராவது அப்படி இருக்கோமான்னு பாருங்களேன். ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான். ராஜா வந்தார். வந்த ராஜா ஒரு செப்பு காசு தூக்கி இப்படி போட்டார். கேட்ச் பிடிக்க தெரியாம சாக்கடையில விட்டுட்டான் பிச்சைக்காரன். சாக்கடையில கை போட போன உடனே அவரு சொன்னாரு, யாரு? மன்னர், கை போடாத, நான் வெள்ளி காசு தரேன். இறங்கி வந்து வெள்ளிக்காசு தந்தார். வெள்ளிக்காசை வாங்கிட்டு மறுபடியும் கை போட்டான். வலிக்குதுரா, செய்யாத, இந்த தங்க காசு. தங்க காசு வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடுறான். அந்த செப்பு காசுக்கு போறான். ஒரு தங்க முடிப்பை கொடுத்தாருங்க, வச்சுக்கடா. வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு மறுபடியும் கை போடுறான். ராஜா சொன்னார், உன் குணத்தை எப்படிடா மாத்துறது? நானு ஒண்ணு செய், பாதி ராஜ்யத்தை தரேன், பாதி ராஜ்யத்தை தரேன். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பாதி ராஜ்யத்துல இந்த சாக்கடை பகுதி வருமான்னு கேட்டான். என்ன பண்ணுவீங்க அவனை? எப்ப போனாலும் என்ன செஞ்சாலும் இந்த புத்தியில கீழே போனா மனதை திறந்து கொள்ளுங்கள். கதவை, மனக்கதவை திறந்து வையுங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்லி அமைகிறேன். 10 நிமிஷம் இருக்கு எனக்கு இன்னும். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். சமீபத்தில் ஒரு புக் ஃபேர்ல எனக்கு வந்த தகவலுக்கு அடிப்படையில் இதை நான் சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வேணும்னா போய் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க எல்லாருக்குமே ஒரு இயக்குனர் தெரியுமா? அகத்தியன். அகத்தியன்ற ஒரு இயக்குனர். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்க சில பேர் நம்புறீங்கல்ல, பிரபஞ்சத்தை நம்புறீங்க. நம்பலனாலும் சொல்றேன், இந்த கூட்டத்தில் ஒருத்தராவது இருப்பீங்க, நான் பேச வரேங்கிறதுக்கு, என் பேச்சை கேட்கறதுக்காக வந்தவங்க ஒருத்தராவது இருப்பீங்க. இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுல யாரோ ஒருத்தர் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறீங்க. உடனே என்ன தெரியுமா பண்ணிச்சு பிரபஞ்சம்? பர்வீன் சுல்தானா புடிச்சு கட்டி இழுத்து கொண்டு வந்து உங்க முன்னால வீசி, இத பேச வச்சிருக்கு பாருங்க. மரக்காணத்துல வந்து நாம எப்ப பேசுறது? நானு உங்களுடைய ஆழமான ஏதோ ஒரு டிசைர் ஒருத்தரை இழுத்துட்டு வந்துருங்க. எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, ரூமி சொல்கிறான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத போய் ஒரு 17-18 வயசு பசங்க கூட்டத்துல சொல்லிட்டேன். அதுல ஒருத்தன் எழுந்து கேட்கிறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்ன தேடுதா மேடம்? ஓ, நான் சொல்ல வந்தது வேறப்பா. பிரபஞ்ச சக்தி ரொம்ப அற்புதமானது. எனக்கு தெரியல உங்க வீட்டுல ஏன் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு. என் வீட்டுல பிறந்திருக்கலாம்ல, அது ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கு?
இயற்கை, இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் இந்த குழந்தைக்கான பொறுப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தையை அணுகுங்க. இனிமேல் நான் அகத்தியன் விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். 12 பேர் சீடர் கொண்ட ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சீடர்களை திட்டிக்கிட்டே இருப்பாராம். இந்த ஆசிரியை ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். குழந்தைகளுக்கு எதிராக வசை சொற்களை சொல்லாதீர்கள். டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ், ரைஸ் யுவர் வேர்ட்ஸ். ஆழமான விஷயங்களை பேசுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைகளை. வசை சொற்கள் குழந்தைகளின் ஆளுமை தன்மையை குறைக்கிறது. சைக்காலஜி. 12 சீடரை வச்சுட்டு திட்டிகிட்டே இருப்பான் ஒரு குரு. அவர் ஒரு நாள் இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டு 12 பேர்கிட்டையும் பவ்யமா நடந்துக்க ஆரம்பிச்சாராம். என்னன்னு கேட்டா, இமயமலையில ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ராத்திரி சிவன் வந்திருக்கிறாரு கனவுல. என்ன தேடி ஏன்பா நீ இமயமலைக்கு வந்த? உன் 12 சீடர்ல ஒருத்தன் தான்ப்பா நானு. யாரையும் அதுக்கப்புறமா அவர் வந்து திட்டதே இல்லை. யார் சிவன்னே தெரியாது. எல்லோரிடத்திலும் பவ்யமாக நடந்து கொண்டார். இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இல்லனா இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய உழைப்பினால் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் நம் குழந்தையினுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று இதோ கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது சில 1000 ரூபாய்களால் மட்டும் வந்து விடாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வராது. நான் அந்த காரணத்தை நீங்கள் நம்புங்கள், இயற்கையை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். அகத்தியர் வந்து ஒரு பேஸ்புக்ல ஒரு குறிப்பு போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப பாதிப்பான ஒரு தகவல் அது. அவர் வந்து ஸ்ட்ரகிள் பீரியட், அங்க அவருக்கு கஷ்டத்துல இருந்தாராம். சென்னையில கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கதை எல்லார் வீட்டுக்கும் போய் கதவு தட்டி கதை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ அவங்க வீட்டுல இருந்து தகவல் வருது, அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாருன உடனே கஷ்டப்பட்டு 100-200 ரூபாய் சேர்த்து சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். 16ஆம் தேதி காரியத்துக்கு 1500 ரூபாய் இல்லாம போக முடியாதுன்ற ஒரு தகவல் வருது அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கதை கொடுத்தவங்களுடைய கதவை தட்டி இருக்கார். எல்லாரும் கதவை திறக்கல, ஒரே ஒருத்தர் தான் திறந்தார். அவர் பேரு, அவர் இப்ப உயிரோட இல்ல, அவரே எழுதுறார் பேஸ்புக்ல. மணிவண்ணன் தெரியுமா? நடிகர் மணிவண்ணன் ரொம்ப நல்லா நடிப்பார். அந்த மணிவண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் கதவை திறந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பான்னு கேட்டிருக்காரு. சார் அப்பா இறந்துட்டாரு சார். அச்சோ என்னப்பா பண்ண போறேன்? இல்ல சார் காரியத்துக்கு போறேன். சரி தண்ணி குடிப்பான்னு தண்ணி கொடுத்திருக்காரு. தண்ணி குடிச்சிட்டு அவன் கேட்டாராம், ஒரு 1500 ரூபாய் வேணும் சார். 1500 ரூபாவா? ஆமா. சரி சும்மா தர வேணாம் சார், நான் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்திருக்கேன்ல, அந்த கதை எடுத்துக்கோங்க சார், எனக்கு 1500 ரூபாய் கொடுங்க சார். உடனே அவர் சொன்னாராம், டேய் 1500 ரூபாய்க்கு விக்கிற கதையாடாது, இந்தாடா நான் தரேன் 1000 ரூபாய், நீ போயிட்டு வா, நீ காரியம் முடிச்சிட்டு வா, நம்ம படம் பண்ணலாம். அவர் காரியம் முடிச்சிட்டு வராரு, வாழ்க்கை மாறுகிறது. 10-12 படம் பண்றாரு. ஆக்சுவலா மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். ஒரு 12-15 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த நெருக்கமான அந்த விஷயத்தை நான் இப்ப ஒரு பட்டாசு மாதிரி வீசிட்டு போறேன். என்ன தெரியுமா? அவர் கேட்டாரா, அகத்தியன் கேட்டாரா, சார் நல்லா இருக்கீங்களா சார்? சாரி சார் மன்னிச்சிருங்க சார், ஏதோ ஞாபகம் வந்துருச்சு சார். என்னப்பா நான் உங்களுக்கு 1500 ரூபாய் தரணும்ல சார். சார் நான் கடன் கொடுக்கவே இல்லை சார், சாரி சார். மணிவண்ணன் சார் சொன்னாரா, கொடுத்துட்டடா. எப்போ சார் கொடுத்தேன்? இங்க பாருங்க, நீ என்ன வச்சு எவ்வளவு படம் பண்ணிருக்க? 6-7 படம் பண்ணிருக்கிற. எவ்வளவு ரூபாய் எனக்கு சம்பளம் தெரியுமா? தெரியாது சார், ப்ரொடக்ஷனை கேட்டதான் தெரியும். 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கடா. 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க சார். இருந்தாலும் அது 1500 கடன் தானே சார்? கிடையாது. இன்றிலிருந்து 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு இளைஞன் தன் தகப்பனுடைய காரியத்துக்கு போறதுக்காக ஒரு 1500 ரூபாய் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தான். பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது கையில 75 லட்சம் ரூபாய். இந்த பையனுக்கு யார் அந்த 1500 ரூபாய் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துடணும்னு பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சுடா. நான் கொடுத்தேன்டா, எனக்கு அது அந்த 75 லட்சம் ரூபாய் வந்துருச்சுடா, கலெக்டட்னாரா அவரு. நாம் நினைப்பது வேறு, நமக்கான விஷயங்கள் இறைவனால் முடிவு செய்யப்பட்டிருப்பது வேறு. அதை முடிவை மாற்றி இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்பதனை நம்முடைய வாழ்க்கையினால் நாம் நிரூபிக்கலாம். அப்பா சொல்லுகின்ற ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை நான் எப்படி எழுத? நாம் தான் இறைவன் இப்படி நம்மை வடிவமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்க முடியும் என்று சொல்லுகிறார் அல்லாமா இக்பால். நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, நம்முடைய சிந்தனையினுடைய வளர்ச்சி நம் பிள்ளைகளை பாதிக்கும். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது. இனிமேல் ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வோடு வாழ்ந்து ஒரு மிகச் சிறப்பான குழந்தைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பெறுவோம். இதை கண்ட்ரோல்ல வைங்க.
3 மணி நேரம் முழிச்சிட்டு இருக்கும் பொழுதே 3 மணி நேரம் இதனுடைய கனெக்ஷன் இல்லாம இருங்க. போன் வந்து அட்டன் பண்ணுங்க, மத்த எதுவுமே பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. ஒரு பொழுது இருக்கிறீர்கள், நோன்பு இருக்கிறீர்கள், மலைக்கு போகிறீர்கள், மாலை போடுகிறீர்கள். அப்படி ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க. புத்தக வாசிப்பு பழக்கத்தை வையுங்கள். சாப்பிடும் பொழுது நல்ல புத்தகங்களை குழந்தைகளோடு பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகளிடத்தில் கேளுங்கள், இன்றைக்கு அவர்களுடைய உலகத்தில் என்ன புதிதாக நிகழ்ந்தது என்று. மனைவியிடத்தில் பேசுங்கள், மனைவி கணவனிடத்தில் பேசுங்கள், உறவுகளோடு இருங்கள். இந்த ஸ்கூல்ல 100% அட்டெண்டன்ஸ்க்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்களான்னு எனக்கு தெரியாது. அது நம்ம புள்ள வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. 100 நாள் இங்க வந்து என்ன பண்ண போகுது? 95 நாள் வரட்டும். 5 நாள், 3 நாள்ல இருந்து 5 நாள் லீவ் எடுத்துக்கலாம். ஒரு காது குத்துக்கு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு திருவிழாவுக்கு போங்க. வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைக்கு ஓய்வு எடுக்கிறது என்னன்னு சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்வதென்றால் என்னன்னு சொல்லிக் கொடுங்க. உறவினர்கள் யாராவது வந்தால் அவர்களை விருந்தோம்பல் செய்வது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. எந்த குழந்தைக்கும் தெரியல விருந்தோம்பல் செய்யறது. 17-18 வயசு பிள்ளையினுடைய டீச்சர் நான். ஃபர்ஸ்ட் டீ கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிஸ்கட் கொண்டு வரா. பிஸ்கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் டீ கொடுக்கணும்ன்றது கூட தெரியல. ஏன்னா 100 நாள் வந்துருது ஸ்கூலுக்கு. பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் என்பவர்கள் வரம். இந்த சமூகத்திற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நல்ல தலைவர்களை உருவாக்குவோம், நமக்கு நாமே தலைவர்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.